புதுச்சேரியில் பிரபல தாதாவின் மகன் உட்பட 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மற்றொரு இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது உயிரிழந்தது பிரபல தாதா தெஸ்தானின் மகன் ரிஷி என்பதும் மற்றொருவர் திடீர் நகரைச் சேர்ந்த தேவா என்பதும் தெரியவந்தது. மேலும் மருத்துவமனையில் உயிரிழந்தவர் பெயர் ஆதி என தெரியவந்துள்ளது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த முகிலன் கொலை சம்பவத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 கொலையும் நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளை செத்து கிடக்குறது மட்டும் உண்மைங்க. எப்ப பார்த்தாலும் கொலை 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 கொலைன்னு இந்த பாண்டிச்சேரியில நடக்குது. 3 மாசம் அவனுக்கு நம்ம நினைச்சுக்கிறானுங்க. 3 மாசம் சரி, 3 மாசம் தானே வக்கீல் கிட்ட பேசி வந்துடலாம், வெளியே வந்துடலாம். அந்த ஒரு நினைப்புல தாங்க இவ்வளவும் அநியாயம் நடக்குது. இன்னைக்கு 3 சாவு பெத்தவங்க எவ்வளவு துடி துடிக்கிறோம். நாங்க எவ்வளவு துடி துடிக்கிறோம். சும்மா விடக்கூடாது. அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. அவனுக்கு ஜாமீன் கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்காது. அவன் வெளியே வரக்கூடாது. இதுதான் நாங்க சொல்றது. அவன் வரக்கூடாது. அது யாரானாலும் சரி வரக்கூடாது. அவனுக்கு 3 மாசம் இது ஜாமீன் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா நாங்க தேவையில்லாத பிரச்சனை நாங்க செய்வோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். எவ்வளவு பிரச்சனை பண்ணுவோம். 1க்கு 2 கொலைன்றாங்க, 2 3 தெருல 3ன்றாங்க. ஆனா 3 பேரை ஒருத்தன் வெட்டி ஒரே நாள்ல சாவடிக்கிறானா? அப்ப இந்த ஜனநாயகம் எங்க நோக்கி போய் நிக்குது? எதை நோக்கி போகுது? இந்த பாண்டிச்சேரியில இன்னும் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஒழுங்கான சீரான சட்டம் ஒழுங்கு இல்லையா? இல்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆமா 3 மாசத்துல வெளியே வரக்கூடாது. இந்த தண்டனை சீக்கிரமா அரங்கேறணும். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட், பெரிய பனிஷ்மெண்டா கொடுக்கணும். இதுதான் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கற நஷ்டம். நாங்க வேற எதுவும் கேட்கல. தேவகுமார் என் பையன் பேரு தேவகுமார், அவன் ஃப்ரெண்டு பேரு ரிஷி. இன்னொருத்தவன் எனக்கு ஆதின்னு சொல்றாங்க. செத்துட்டானா என்னன்னு நாங்க பாக்கல. ஆனா எங்க பிள்ளை செத்து போயிடுச்சு மட்டும் சொன்ன. செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடந்தது எங்களுக்கு தெரியலங்க. ஏங்க நேத்து 11 மணிக்கு பேசுறாங்க. நேத்து 11 மணிக்கு என் பிள்ளை வந்து என்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து பிள்ளை என்ன நடந்தது தெரியல. போன் பண்ணி ரிஷி கூப்பிட்டான், வாடா மச்சான் பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். என்னதுடா ஏன்டா இத்தனை மணிக்கு பீச்சிங்கடா? இல்லடா வாடா மனசு கஷ்டமாகுது நம்ம பீச்சுக்கு போலான்னு சொன்னான். சரிம்மா 10 நிமிஷம் இரு, கதவை திறந்து வெயி. நான் 10 நிமிஷம் பீச்சுக்கு போயிட்டு ரிஷிக்கு ஏதோ பிரச்சனை பிள்ளைங்க மன கஷ்டத்துல இருக்கிறான், நான் போயிட்டு 10 நிமிஷம் அவன் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னதுதான். அதோட அவன் வீட்டுக்கே வரல. நான் வீட்டுல போனை வச்சுட்டு போயிட்டான். அவன் யாருக்கு போன் பண்றது இத்தனை மணிக்கு எண்ணிட்டு நான் கம்முன்னு போனை வச்சுட்டு நானும் படுத்துட்டேங்க சாமி. இதான் நடந்தது. அவனை லாஸ்டா அந்த 11 மணிக்கு தான் சாமி நான் பார்த்தேன். அவனை எதுவுமே அதேதாம்மா 10 மணிக்கு நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன், நீ கதவை திறந்து வையுமா அது அம்மா சொன்னான். ரிஷிக்கு மன கஷ்டம் தான் சொன்னான வெளியே வேற ஒன்னும் சொல்லலம்மா. என்கிட்ட என் பிள்ளைய நான் அதோட நான் பார்க்கவே இல்லை. என் பிள்ளைங்க இவ்வளவு பேரை கொடூரமான என் பிள்ளை நல்ல பிள்ளை. என் பிள்ளை வந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாது. தயவு செஞ்சு அவனுக்கு தண்டனை இது கொடுக்க கூடாது. 3 மாசத்துல அவன் வெளியே வரக்கூடாது. அவங்க 3 மாசம் நாளல அவங்க அந்த தப்பு திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 மாசம் தானே உள்ள இருந்துட்டு வெளியே வருவோம். என்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருதோ அன்னைக்கு சாட்சிங்களை கழிச்சிட்டு நம்ம வெளியே சொகுசா சுத்தலாம் தானே அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்க கூடாது. இந்த கேஸ் எல்லாம் நடக்க கூடாது. இன்னும் தப்ப அந்த தப்ப நீங்க உடனே சரி செஞ்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. உங்க வீட்லயும் பசங்க இருப்பாங்க. நாங்க படுற வேதனை வலியும் அர்த்தன்னு எல்லாரும் வீட்லயும் நடக்கும். இது சாதாரணமா நடைமுறையில வந்து கொலைன்றது நடைமுறையில ஈஸியா நடந்துருச்சு. எல்லாமே நடந்துருச்சு. எல்லாமே ஈஸின்னு நினைச்சுக்கினாங்க. பேருக்கே சொல்றாங்க வெட்டிட்டு கூட போலாம், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு வந்து கடுமையான தண்டனை கொடுங்க. இந்த கடுமையான தண்டனை கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.